சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலிலே வெளியாகி இருக்கக்கூடிய காணொளியினுடைய ஒரு பகுதியினை ஸ்கிரீன் ரெக்கார்ட் செய்து தன்னுடைய முக புத்தகத்தில் பதிந்து ஒரு பதிவினை ஏறக்குறைய அவர்களுடைய வழக்கத்தின் அடிப்படையில் பேசக்கூடாத ஒரு சில சொல்லாடல்களோடு பதிவேற்றம் செய்திருக்கிறார். அந்த விவகாரம் குறித்து என்னுடைய பதிலாகத்தான் இந்த காணொளி அமையவிருக்கின்றது. இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய காணொளிகள் தொடர்பாக வழக்கம் போலவே உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அண்மையில் ஒரு காணொளியை பதிவேற்றம் செய்திருந்தார். உள்ளூராட்சி தேர்தலில் என்னோடு இணைந்து பணியாற்ற விரும்புபவர்கள் என்னோடு இணைந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார். இந்த அறிவித்தலை மையப்படுத்தி நேற்றைய தினம் சுகிந்தன் ரிப்போர்ட் ஒரு காணொளியை பதிவேற்றம் செய்திருந்தது. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா இப்படிப்பட்ட ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றார். இந்த அறிவித்தலை பொதுமக்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள், எப்படிப்பட்ட மனோநிலையில் இப்பொழுது மக்கள் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக பேசுவதாகத்தான் அந்த காணொளி அமைந்திருந்தது. அந்த காணொளியில் நான் சொல்லிய விடயம் நீங்கள் இந்த காணொளியினுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன். தேவைப்பட்டவர்கள் சென்று பார்த்து கொள்ள முடியும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா சாவகச்சேரி வைத்தியசாலையினுடைய முறைகேட்டு விவகாரத்தை மக்கள் குரலாக ஒலிக்க ஆரம்பித்த போது இருந்த மக்கள் ஆதரவு, ஜனாதிபதி தேர்தலின் போது இருந்த மக்கள் ஆதரவு, நேரடி அரசியலில் இறங்கி பாராளுமன்ற பொது தேர்தலில் போட்டியிட்ட போது இருந்த மக்கள் ஆதரவு இப்பொழுதும் இருக்கிறதா என்றால் அந்த மக்கள் ஆதரவு இப்பொழுது குறைவடைந்திருக்கிறது என்பதை நான் என்னுடைய அனுமானத்தின் அடிப்படையில் சொல்லி இருந்தேன். இதுதான் இந்த காணொளியினுடைய சுருக்கம். இது தவிரவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான ஒரு சில சந்திப்புகளில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா புறக்கணிக்கப்படுகிறார் அல்லது கலந்து கொள்வதில்லை என்கின்ற ஒரு தலைப்பிலும் நான் பேசியிருக்கின்றேன். இதுதான் நேற்று நான் பதிவேற்றம் செய்த காணொளி. இந்த காணொளியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை வெட்டி எடுத்து அல்லது ஸ்கிரீன் ரெக்கார்ட் செய்து தன்னுடைய முகப்புத்தகத்தில் பதிந்திருக்கின்ற வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவரினுடைய வழக்கத்தின் படியே ஒரு பதிவை எழுதியிருக்கின்றார். அந்த பதிவுக்கான பதில் தான் நான் இப்பொழுது சொல்ல போகின்றேன். அவருடைய பதிவில் முதலாவது பந்தியில் இருக்கின்ற விடயம், போனை தூக்கியது எல்லாம் அரசியலில் கருத்து சொல்ல வழிகிட்டதால தான் யாழ்ப்பாணம் இப்பவும் இந்த நிலைமையில் இருக்கிறது என்பது. போனை தூக்கியது எல்லாம் அரசியலில் கருத்து சொல்லக்கூடாது என்பதுதான் இந்த பந்தியில் இருக்கக்கூடிய ஒரு சாராம்சமாக நான் சொல்கிறேன். நான் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவை கேட்கின்றேன், யாரெல்லாம் அரசியல் தொடர்பாக கருத்து சொல்ல வேண்டும், யாரெல்லாம் விமர்சனம் சொல்ல வேண்டும், யாரெல்லாம் அரசியலில் இறங்கி தேர்தலில் போட்டியிட வேண்டும், யாரெல்லாம் ஒரு பாதிக்கப்பட்ட நபர் தொடர்பாக வழக்கு தொடுக்க வேண்டும் அல்லது சட்ட உதவிகள் புரிய வேண்டும், இப்படிப்பட்ட விடயங்களில் எல்லாம் நீங்கள் ஒன்று செய்யுங்கள். நீங்கள் ஒரு பட்டியலை தயாரியுங்கள். இவர் 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 மட்டும்தான் இப்படிப்பட்ட விடயங்களுக்கு குரல் கொடுக்கலாம் என்று ஒரு பட்டியலை தயார் செய்து வெளியிடுங்கள். அவர்கள் மட்டும் செய்யட்டும், மற்றவர்கள் அவரவர் பாட்டில் அவரவர் வீட்டில் இருந்து சாப்பிட்டு விட்டு உறங்கட்டும். அரசியலில் யாரெல்லாம் கருத்து சொல்லலாம் சொல்லக்கூடாது என்கின்ற முடிவை எடுப்பதற்கான அதிகாரத்தை வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு யார் கொடுத்தது? போனை தூக்கியது எல்லாம் அரசியலில் கருத்து சொல்ல வெளிக்கிட்டதால தான் யாழ்ப்பாணம் இந்த கிடை என்றால் யாழ்ப்பாணம் இப்பொழுது அப்படி என்ன கிடை கிடந்து விட போகிறது? போனை தூக்கியவர்கள், அரசியலில் ஆர்வம் இருக்கின்றவர்கள் கருத்து சொல்லக்கூடாது என்பது ஒரு மேலாதிக்க மனோநிலையாக இவ்வளவு படித்த வைத்தியராக இருக்கின்ற, இவ்வளவு இடங்களில் பணிபுரிந்திருக்கின்ற, இப்பொழுது அரசியலில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகி இருக்கின்ற வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு தெரியாதா? இந்த கருத்தில் பொதிந்து கிடக்கக்கூடிய மனோபாவம் எவ்வளவு கீழ்த்தரமானது என்பது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு தெரியாதா? சரி, இது இருக்கட்டும். இதனுடைய விளக்கம் இப்படி இருக்கின்றது. போனை தூக்கியது எல்லாம் அரசியலில் கருத்து சொல்ல ஆரம்பித்ததால் தான் என்று என் மையப்படுத்திய ஒரு பதிவை அவர் இட்டிருப்பதால் நான் சொல்கின்றேன். நான் சுகிந்தன் தமிழ்நாட்டினுடைய மனோன்மணியம் சுந்தரனார்
பல்கலைக்கழகத்தில் என்னுடைய இளங்கலை பட்டப்படிப்பை நிறைவு செய்திருக்கின்றேன். இலங்கையினுடைய கொழும்பு பல்கலைக்கழகத்தில் டிப்ளோமா இன் கம்யூனிகேஷன் அண்ட் மீடியா ஸ்டடீஸ் முடித்திருக்கின்றேன். கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து இப்பொழுது 2025 ஏறக்குறைய 8 வருடங்களாக இந்த ஊடக பரப்பில் பல்வேறு ஊடகங்களில் பணியாற்றி இருக்கின்றேன். வெகுஜன ஊடக அமைச்சிலும் ஏறக்குறைய 1 அல்லது 1.5 வருடங்களாக ஒரு குறிப்பிட்ட ப்ரொஜெக்டில் நான் பணியாற்றி இருக்கின்றேன். இதுதான் என்னை பற்றி ஒரு விளக்கம். நான் எங்கிருந்து வந்தேன் என்பதற்கான ஒரு விளக்கம். உண்மையில் என்னை பற்றிய இந்த விளக்கம் இந்த காணொளிக்கு தேவையில்லாதது. ஆனால் இந்த போனை தூக்கியது எல்லாம் கருத்து சொல்ல, அரசியலில் கருத்து சொல்ல என்று சொல்லப்பட்ட அந்த கருத்திற்காக பதிலளிக்கும் வகையிலாக நான் இதை செய்திருக்கின்றேன். போனை தூக்கியவர்கள் அரசியல் பேசலாம், அரசியலில் ஆர்வம் இருக்க வேண்டும், அரசியல் சார்ந்த தெளிவு இருக்க வேண்டும், அர்ச்சுனா போல அல்ல. இரண்டாவதாக இந்த பதிவில் அவர் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், நீங்கள் தான் மயூரனை குத்தி முறிந்து நீங்கள் தான் தலைவர் என்று கொண்டாடியவர்களில் தம்பி சுகீந்தனுக்கு ஒரு பங்கு இருக்கின்றது என்கின்ற ஒரு பகுதி அதில் வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலிலே ஊசி சின்னம் சுயேட்சை குழு இலக்கம் 17 போட்டியிட்ட மயூரனை தூக்கி கொண்டாடியது யார்? அவரை இதற்குள் கொண்டு வந்தது யார்? அவரை பற்றி, அவருடனான நட்பை பற்றி புகழ்ந்து பொழிந்து தள்ளியது யார்? தன்னையும் மயூரனையும் ஈழப் போராட்டத்தினுடைய முக்கியமான தலைகளோடு ஒப்பிட்டு பேசியது யார்? சுகீந்தனா. இப்படியெல்லாம் செய்துவிட்டு நீங்கள் துரோகி பட்டம் அறிவித்ததன் பிற்பாடு உங்களுடைய நடவடிக்கைகளின் மட்டில் யாரெல்லாம் விமர்சனம் செய்கிறார்களோ அவர்களையும் நீங்கள் துரோகி பட்டம் அறிவித்தவர்களையும் சம்பந்தப்படுத்தி இவர்கள்தான் இதற்கு பொறுப்பு என்று கூறுவது எப்படிப்பட்ட மனநிலை வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களே? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஊசி சின்னம் சுயேட்சை குழு 17 போட்டியிட்ட மயூரனை நாங்கள் கொண்டாடியதற்கான ஆதாரங்கள் என்ன இருக்கிறது உங்களிடம்? என் அடிப்படையில் சொல்வதாக இருந்தால், மயூரனை 3 ஊடக சந்திப்புகளில் நான் சந்தித்திருக்கின்றேன். ஒன்று, ஊடகங்களை சந்திப்பதாக இவர்கள் இந்த 17வது சுயேட்சை குழு இலக்கத்தினுடைய வேட்பாளர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருந்த ஒரு ஊடக சந்திப்பு. யாழ்ப்பாணம் ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஒரு ஊடக சந்திப்பு. இன்னும் ஒரு தனியார் இடத்திலே மயூரனால் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு ஊடக சந்திப்பு. இதை தவிரவும் ஒரு சில தடவைகள் என்னோடு தொலைபேசியில் உரையாடி இருக்கின்றார். அது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவால் ஏற்கனவே சுகீந்தன் ரிப்போர்ட்டில் வெளியாகி இருந்த ஒரு காணொளியை பகிர்ந்து சுகீந்தனுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படுமோ அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமோ என்பது போல எழுதப்பட்டிருந்த ஒரு பதிவை அடிப்படையாக கொண்டு அவர் என்னோடு தொலைபேசியில் உரையாடி, தம்பி, உங்களுடைய காணொளியின் எந்த பிழையும் இல்லை, நீங்கள் சரியாக விமர்சனம் செய்திருக்கிறீர்கள், சரியாக பேசி இருக்கிறீர்கள், நடந்ததை விளக்கி இருக்கிறீர்கள், எனவே இந்த பதிவை நீங்கள் மனதில் கொள்ளாதீர்கள் என்பது போல ஓரிரு தடவைகள் என்னோடு பேசி, இதை தாண்டி அவருக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. குறிப்பாக ஊடக பரப்பில் இருக்கக்கூடியவர்கள், தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்கள், அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், நாடாளுமன்ற, மாகாண சபை, நகரசபை பிரதிநிதித்துவம் பெற்றவர்கள், கட்சியினுடைய தலைவர்களோடு ஒரு தொடர்பு இருக்கும். இன்னார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தொடர்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஊடக தேவைகளுக்காக பேசக்கூடியது மிகவும் இயல்பான ஒன்றுதான். நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்தவுடன் மயூரன் எங்கு இருக்கின்றார் என்று கூட எனக்கு தெரியாது. ஆகவே இதுதான் இந்த நிலையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த பதிவில் சொல்லி இருக்கக்கூடிய தகவலுக்கான ஆதாரங்களை வெளியிடுங்கள். நீங்கள் தான் பெரிய புலனாய்வு புலியாக அறிவித்துக் கொள்கிறீர்கள். உங்களிடம் இருந்தால் நீங்கள் வெளியிடுங்கள். இது 2வது விடயம். 3வது விடயம், இந்த பதிவினுடைய கடைசி பந்தியிலே வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா சொல்லி இருக்கின்றார், கடந்து போக நினைத்தாலும் கண்ணில் பட்ட சில விலங்குகளுக்கு கல்லெறிய தோன்றும் என்பது போல சொல்லி இருக்கிறார். கண்ணில் பட்ட சில விலங்குகள் என்று மனிதரை நோக்கி குறிப்பிட்டிருக்கிறார், அது என்னை நோக்கி குறிப்பிட்டிருக்கின்றார். யார் விலங்குகள் என்று நான் பார்க்கிறேன். சாவகச்சேரி மக்கள் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மீது வைத்த நம்பிக்கை என்பது தாங்கள் எதிர்கொள்கின்ற அன்றாட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதன் அடிப்படையில் தான். தங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக இப்படி ஒருவர் குரல் கொடுக்கின்றார், அவருடைய குரல் வீரியமாக இருக்கிறது.
இப்படிப்பட்டவருக்கு நாங்கள் அங்கீகாரம் வழங்கினால் எங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக அவர் உரக்க பேசுவார், அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பார் என்பது போல். ஆனால் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா செய்து கொண்டிருப்பது என்ன? உங்களோடு போட்டியிட்டு இருக்கக்கூடிய உங்களினுடைய சுயேட்சை குழுவில் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டவர்களை நீங்கள் துரோகிகள் என்றீர்கள், ஏமாற்று பேரொழி என்றீர்கள், இன்னொரு 2 பெயர்களை எல்லாம் சொன்னீர்கள். போராட்ட களத்திலே, சாவகச்சேரியினுடைய போராட்ட களத்திலே உங்களுக்காக நின்றவர்களை நீங்கள் துரோகிகள் என்றீர்கள், வேறு வேறு பெயர்களை சொல்லி உங்களுடைய ஸ்டைலில் சொல்லிக் கொண்டீர்கள். நீங்கள் சட்ட நெருக்கடியில் இருக்கின்ற பொழுது, உங்களுக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட பொழுது, நீங்கள் நீதிமன்றத்திற்கு போகின்ற பொழுது, இலவசமாக உங்களுக்கு வாதாடியவர்களுக்கு எதிராக நீங்கள் அவர்களுடைய தரத்தை குறைத்து மக்கள் மத்தியில் பேசியிருக்கிறீர்கள், அவர்களுக்கு துரோகி பட்டம் கொடுத்திருக்கிறீர்கள். இன்னும் பலர் இதை தாண்டி சமூகத்தில் மதிப்பு மிக்கவர்களாக இருக்கக்கூடிய கம்பவருதி, இலங்கை ஜெயராஜ் உள்ளிட்ட பல்வேறுபட்ட நபர்கள் மீது சேறு பூசி இருக்கிறீர்கள். அவர்கள் தொடர்பாக நீங்கள் பேசியிருக்கின்ற வார்த்தைகளை பொதுவெளியில் சொல்லக்கூட முடியாது. இவை எல்லாவற்றையும் கடந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருந்த கடந்த நாடாளுமன்ற காலப்பகுதிகளிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகளை நீங்கள் எப்படியெல்லாம் அழைத்தீர்கள் என்பதை ஒவ்வொரு சொற்களாக மக்கள் ஞாபகம் வைத்திருக்கிறார்கள். எனக்கு அவர்கள் எல்லோரிலும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நான் சொன்னால் அவர்கள் தவறாக நினைக்க மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு சொல்கின்றேன். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரனை நீங்கள் எப்படி சொன்னீர்கள்? உங்களுடைய உடல் மொழி எப்படி இருந்தது? அவரினுடைய இந்த கழுத்தினுடைய அளவை நீங்கள் குறிப்பிட்டு எவ்வளவு கொச்சையாக பேசினீர்கள்? முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் குறித்து நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன? என் கனவு பால் அங்கஜன் ராமநாதன் என்று நீங்கள் சொல்லவில்லையா? சுத்துமாத்து சுமந்திரன் என்று நீங்கள் சொல்லவில்லையா? பார் ஸ்ரீதரன் என்று நீங்கள் சொல்லவில்லையா? மட்டக்களப்பு மேளம் என்று சாணக்கியம் ராசமாணிக்கத்தை நீங்கள் சொல்லவில்லையா? இவர்களெல்லாம் யார் என்று நினைக்கிறீர்கள்? இவர்களெல்லாம் மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்பட்டவர்கள். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நீங்கள் எப்படி மக்களினுடைய நம்பிக்கையை பெற்று மக்களால் வாக்களிக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டீர்களோ, அதே போல மக்களினுடைய நம்பிக்கையை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் என்ன அதிகாரத்தோடு, என்ன வரைமுறையோடு நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினீர்கள்? நீ இப்படிப்பட்ட வார்த்தைகளை, இப்படிப்பட்ட கொச்சையான உரையாடல்களை செய்யக்கூடியவர் விலங்கா? அல்லது இவ்வளவும் நடந்த பிறகும் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா என்று உங்களுக்குரிய மரியாதை, உங்களுக்குரிய தரத்தை ஒரு துளி கூட இறக்காமல் பேசிக்கொண்டிருக்கின்ற நான் விலங்கா என்பதை நீங்களே உங்கள் தொடர்பாக சுய பரிசீலனை செய்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் விட எனக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம், இந்த விளக்கங்கள் எல்லாவற்றையும் விட இந்த காணொளியில் நான் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயம், தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களாகட்டும், அமைச்சர்களாகட்டும், மக்கள் பிரதிநிதிகளாகட்டும் எல்லோருக்கும் வழங்கப்பட்டிருப்பது தமிழ் மக்களினுடைய நீண்டகால அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது என்பது. இந்த தமிழ் மக்களினுடைய நீண்டகால அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு காண்பது என்பது கிட்டத்தட்ட ஒரு போர். இந்த போரில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் தெரிச்சண்டை போட மாட்டார்கள். இந்த போரில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் இப்படி சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் பொங்கி கொந்தளித்து தேவையான விடயங்களை கைவிட மாட்டார்கள். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா சுகிந்தனோடும், வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா சட்டத்தரணி செலஸ்டினோடும், வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தம்பிராசாவோடும், வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா கிஷோரோடும், வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா மயூரனோடும், வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா கம்பவருதி இலங்கை ஜெயராஜ் என்று இப்படி இவர்களோடு எல்லாம் போடுகின்ற சண்டை என்பது தெரிச்சண்டை. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா செய்வது தெரிச்சண்டை. தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த போரில் துளி அளவு கூட வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவால் பங்களிக்க முடியாது என்பது என்னுடைய நம்பிக்கை. இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கின்றேன். நான் சுகிந்தன். வணக்கம்.